நான் கிட்டத்தட்ட ஒரு 65-70 படத்தில் நடிச்சிட்டேன். ஒரு 17-18 படங்களை வந்து டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் இதில் கிடைக்காத ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து வேற உலகத்தில் ஆஸ்கார் விருதை விட அதிகமான விருது, எனக்கு அது பெரிய விருது எதுன்னா, கேள்வியின் நாயகனே எந்தன் கேள்விக்கு பதிலேதையா. அவருக்கு வந்து இதெல்லாம் புதுசு. அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோன்னா அவர் சொல்லுவார், நீ கீர்த்தனா டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் 100 கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். அதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்கேன். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். நீங்கள் சும்மாவது அப்படி ஒரு படம் பண்ண முடியாது. கேள்வியின் நாயகனே எந்தன் கேள்விக்கு பதிலேதையா என்று KM நிதிஷ் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. மூர்த்தி இயக்குனராகி பார்த்தி ஆனது போல உங்கள் கீர்த்தனா இயக்குனராகும் நம் ஆசை பூர்த்தியாகுமா விரை வில். அந்த வில்ல தான் விஷயம் இருக்கு. WILLன்னு போட்டிருக்காரு. இதெல்லாம் நம்மளுடைய குசும்பு. இது நான் வந்து ரொம்ப ஆரம்பத்தில் இருந்தே என்னன்னா, BV பாலகுருன்னு ஒருத்தரோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது BV பாலகுரு வின், அந்த வின்னுக்கு வந்து WIN போட்டிருக்கேன். பாலகுரு வின் தமிழில் எழுதுறதுக்கு பதிலாக அதை மட்டும் WIN போட்டு அவர்கிட்ட காமிப்பேன். அவருக்கு வந்து இதெல்லாம் புதுசு. அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோன்னா அவர் சொல்லுவார், நீ ராஜன் மாதிரி ஒரு பெரிய ஆளாக வருவியா. ராஜன்றது பாக்யராஜ் சார் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் பாரதிராஜா கிட்ட. அதனால நான் கொண்டு போய், எனக்கு வந்து வேற உலகத்தில் ஆஸ்கார் விருதை விட அதிகமான விருது, எனக்கு அது பெரிய விருது எதுன்னா, பாக்யராஜ் சார் மாதிரி நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும். அந்த மாதிரி இந்த வின் வந்து இந்த வில்லோட ஞாபகத்துலேருந்து வருது. இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 65-70 படத்தில் நடிச்சிட்டேன். ஒரு 17-18 படங்களை வந்து டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் இதில் கிடைக்காத ஒரு சந்தோஷம் கீர்த்தி மட்டும் இல்லை, என்னுடைய மகன் ராக்கியும் வந்து இயக்குனர் ஆகிறதுக்கான எல்லா விதமான பயிற்சியும் எடுத்துக்கிட்டு நல்ல ஸ்கிரிப்டும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க 2 பேருமே. கீர்த்தனா வந்து இப்போ மணிரத்ன சாரோட ஒர்க் பண்ணுறாங்க. லேட்டஸ்ட்டாக ஒரு படம் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க டைரக்ட் பண்ணுற படம் தொடங்கும். சமீபத்தில் கனடாலேருந்து ஒரு நண்பர் இந்த மாதிரி ஒரு செய்தியை கேள்விப்பட்டுட்டு, கீர்த்தனா டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் 100 கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை சொன்னார். அது நடக்கும் இந்த 2026. அந்த மாதிரி கீர்த்தனா மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பேரண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, பட் ஆடியன்ஸ் மத்தியிலேயே கீர்த்தனா டைரக்ட் பண்ணுற படத்துக்குன்னு அப்படி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்கேன். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். நீங்கள் சும்மாவது அப்படி ஒரு படம் பண்ண முடியாது. நான் ஒரே ஒரு படத்தை பண்ணி இது வரைக்கும் அதை வச்சுட்டு குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன், புதிய பாதைங்கிற ஒரு படத்தை. அதனால் நீங்கள் பண்ணுற படம் அதிரடியாக இருக்கணும்ன்ட்டு கீர்த்திக்கிட்டையும் ராக்கிக்கிட்டையுமே சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த விருப்பம் வந்து விரைவில் நிறைவேறும்.